Hi friends, welcome to my channel SN Trading Tricks. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 ரெகுலராக வந்து லைவ்ல வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் நம்ம கேட்ச் பண்ண பாயிண்ட் 80 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு மார்னிங் வந்து கால்லையும் புட்லையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். லைவ் ட்ரேடிங் ஸ்கேல்பிங்கில் டெய்லி மார்னிங் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 இதில் வந்து 10 to 20 பாயிண்ட் வந்து மினிமம் நம்ம வந்து கேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட் வந்து நம்ம வந்து சென்செக்ஸில் கேட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லீவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 24,050 கால் ஆப்ஷன் எடுத்துருந்தோம். இது எப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ரிவர்ஸ் ஆகும் எந்த ஏரியா வரையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்னு ஒரு கால்குலேட் பண்ணியிருந்தேன். இந்த லெவலுக்கு மேலே இந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்க பாருங்க, இந்த லெவலுக்கு மேலே 24,175க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் பார்க்கலாம். கால் சைட் ட்ரேட் பார்த்தோன்னா மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வரைக்கும், இங்கே போட்டிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகும். அதையும் தாண்டுதுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 300 ரேஞ்சிலேருந்து ஃபால் ஆகணும்னு சொன்னேன். மார்க்கெட் அதுக்கு மேலே போகலை, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவேஸ் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுறோம். ட்ரெண்ட் லைனில் ட்ராப் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணுறப்போ அகெயின் ஒரு புட் ஆப்ஷன், அந்த புட் ஆப்ஷனுடைய லோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை வரைக்கும் புட் ஆப்ஷனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு ட்ரேட் தான் இன்னைக்கு மார்னிங் நம்ம எடுத்தது. இந்த தேர்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்து 60 பாயிண்ட் கிட்ட கால் ஆப்ஷனில் கேட்ச் பண்ணோம். இந்த ஹை வரையும் கேட்ச் பண்ணோம். செகண்ட் டே மார்க்கெட் அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறப்போ இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுக்குறப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில். நெக்ஸ்ட்டு இந்த விவேப்பு கீழே நமக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய செல் சிக்னல் ஸ்டார்ட் ஆச்சு. செல் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும். இந்த புட் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணதை நம்ம வந்து ப்ரீமியமில் நான் போய் காட்டுறோம் பாருங்கள். ப்ரீமியம் சார்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,050 ரேஞ்சில் என்ட்ரி எடுத்திருந்தோம். 24,050 கால் ஆப்ஷன், 24,050 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். கால் புட்டு இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு விக்கு வந்து வைக்குது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி ஒரு விக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன். அதாவது மூணாவது கேண்டிலுக்கு 160 ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு 160 கொடுத்தோம். அது வந்து எஸ்எல் வந்து 20 பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கேல்பிங்கில் இருக்கிறதால நம்ம ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து ட்ரெண்டு கால் சைடு தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம வந்து எஸ்எல் 20 பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இதே ரேஞ்சிலேயே திரும்ப நம்ம வந்து 250 ரேஞ்சில் ஒரு என்ட்ரி கொடுத்தோம். இந்த 250ல் 1 மினிட் கேண்டில் காட்டுறோம் பாருங்க. 250 ரேஞ்சில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். இந்த 250லேருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. 250ல் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். 250லேருந்து இந்த க்ரீன் கலர் கோடு போகிறது வந்து என்ட்ரி சிக்னல். அது 250 கிராஸ் பண்ணிச்சு. 250 கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட் 281. செகண்ட் டார்கெட் பார்த்தோன்னா 296. தேர்ட் டார்கெட் 308. இது வரையும் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவேஸ் ஆகுது. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா 3மே ஹிட்டு. ட்ரைலிங் எஸ்எல் வந்து இதுலேருந்து ட்ரையல் பண்ணிட்டு போக சொல்லியிருந்தா அந்த பிளாக் கலர் கூட ட்ரைலிங் எஸ்எல் 290ல் ட்ரைலிங் எஸ்எல் வந்து ஹிட். அதோடைய கால் சைடு ட்ரேட் க்ளோஸ். புட் சைடு என்ன பண்ணியிருந்தோன்னா புட் சைடு ட்ரேட் எப்படி பண்ணியிருந்தோன்னா 24,200 புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம். 24,200 புட் ஆப்ஷனில் 24,200 புட் ஆப்ஷன் 200 புட் ஆப்ஷனில் மார்க்கெட் 1 மினிட்ல வைக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னையோடைய ஹையை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. லோயரில் போனதால் ரிவேர்ஸ் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லானா மார்னிங் 10:15 வரைக்கும் பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ரேஞ்ச் கரெக்டாக 931க்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஒன்று இது பண்ணோம். 931க்கு 99 ருபீஸ் இருந்தது. 99 ருபீஸ் உள்ளது 116 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். 116 வரைக்கும் ட்ரிகர் பண்ணி அதோட விக் வரைக்கும் போயிருக்குது. 124 வரைக்கும் புட் ஆப்ஷனில் போயிருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 99லேருந்து
ஒரு 16 பாயிண்ட், நம்மளோட டார்கெட் 16 பாயிண்ட் இதில் வந்து கேட்ச் பண்ணோம். அதில் வந்து ஒரு 60 பாயிண்ட், டோட்டலாக 80 பாயிண்ட் நம்ம வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 2 லைன் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து டெய்லி மார்னிங் 9:15 to 10:15 ஸ்கேல்பிங் மொமெண்டம்காக லைவ்ல வருவேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாம். 10 to 20 பாயிண்ட் மினிமம் வந்து நம்ம ஸ்கேல்பிங்கில் கேட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இண்டெக்ஸில் நாளைக்கு மார்னிங் எப்படி போகுது, ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரின்றதால நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எந்த செட்டிங்ஸும் இல்லை இதில். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நான் போட்டிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குது. நாளைக்கு உங்களுக்கு இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா சப்போர்ட் பண்ணி தான் மேலே போயிருக்குது. திரும்ப சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆகி திரும்ப அதே ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணி அங்கேருந்து ஃபாலிங் மூமெண்ட்டில் இருக்குது. நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 24,150க்கு அபோவ் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,200, செகண்ட் டார்கெட் 24,250 ரேஞ்ச் வரைக்கும் போகும். அடுத்தடுத்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,250 ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் கொடுத்து 24,150க்கு அபோவ் ஒரு க்ரீன் கலர் பாடி கொடுத்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,200. 200க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் நேரம் கன்சால்டேஷன் போயிட்டு தான் மார்க்கெட் வந்து 250 ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது கால் சைட். அதுக்கும் மேலே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 24,300 தான். மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். 150க்கு அபோவ் ஒரு ஃபுல் க்ரீன் பாடி க்ளோஸ் வச்சுதான் நம்ம வந்து கால் சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,200, நெக்ஸ்ட் 250, 300 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். இன்னைக்கு உண்டான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,266 ரேஞ்சிலேருந்து நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கணும். மார்க்கெட் நாளைக்கு க்ரீனாக போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டை புக் பண்ணுறது நல்லது. மினிமம் பார்த்தீங்கன்னா 24,232 ரேஞ்சில் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் கால் சைட். திரும்ப நம்ம வந்து மார்க்கெட் வந்து விவேப்பில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கொடுக்குதுன்னா நம்ம அகைன் வந்து கால் சைட் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து கால் சைட் போகிறதுக்கு உள்ளது. இன்னைக்கு உள்ள ஹை வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஹை நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ், இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது கீழே தான் மார்க்கெட்டு க்ளோசிங் வச்சுருக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து கால் சைடு போகல, மார்க்கெட் வந்து புட் சைடு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு கொடுத்த அதே லெவல் நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு சப்போர்ட் இன்னைக்கு உள்ள லோ லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்ணிங்க. இன்னைக்கு உள்ள லோ ரேஞ்சு எதில் க்ளோஸ் வச்சுருக்குறாங்க, இது வந்து நாளைக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னையுடைய லோ நாளைக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஃபால் ஆகி வருது. இன்னைக்கு க்ளோஸ் 24,123க்கு கீழே மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுதோ இல்லை ரெட் கேண்டில் போட்டு கீழே போதோ ஓப்பன் ஆன இடத்துக்கு அது தெரியாது. நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். இந்த ஏரியாலே ஓப்பன் ஆச்சுன்னா செல் சிக்னல் வந்து 24,070க்கு பிலோ க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் சப்போர்ட் ரேஞ்சு 24,037 வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கெட் அதுலேருந்து பெரிய ஒரு ரெட் கலர் கேண்டிலாக வந்துருச்சு, ரெட் கலர் கேண்டிலாக வந்துட்டு இதுக்கும் கீழே தாண்டி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் 23,972 வரைக்கும் மார்க்கெட் வந்து புட் சைடு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இதுக்குள்ளவே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 24,050 40 இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் இதுலேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்குது, அதுக்கும் பிஃபோராகவும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. அதனால் நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ இங்கேருந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே அதாவது இன்னையுடைய டேயோடைய லோவில் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணி 24,030 இல்லை 24,038 இந்த ஏரியாவில் மார்க்கெட் க்ரீன் க்ளோஸ் ஆகி அகைன் இதுலேருந்து ஒரு சைட்வேஸில் போய் ஒரு புல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு எடுக்கலாம். கால் சைடு என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 24,100 வரையும் நம்ம வந்து வைக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட். இதையும் தாண்டி கீழே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,968 சப்போர்ட் எடுக்கணும். இந்த 2 ரேஞ்சு தான் நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கும் கீழே க்ளோஸ் வைக்குது, 23,950க்கு கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,900 இந்த ரேஞ்சுக்கு போகும். அப்புறம் 23,865 இந்த ரேஞ்செலாம் ஒரு சப்போர்ட் லைன் தான் ரெட் கலர் போட்டு கொடுக்கும். 23,834 நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,820
இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு க்ளோசிங்க்கு கீழவே மார்க்கெட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செல் சிக்னல் வந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட் ரெட் கலர் கேண்டில். நெக்ஸ்ட்டு இன்னையுடைய லோ நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லோலேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுதுன்னா கால் சைடு பார்க்கலாம். ரிவேர்ஸ் ஆகல அகைன் ரெட் கலர் போட்டு புல் பேக் போட்டு புட் சைடு வருதுன்னா செல் சிக்னல், நீங்கள் வந்து புட் சைடு ட்ரேட் பார்க்கலாம். புட் சைடு ட்ரேடுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் இது 23,973. இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பிஃபோராக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல மார்க்கெட் ஹை போயிருக்குது. அதனால் இன்றைக்கும் இந்த லோவுக்கு கீழே வரல. நாளைக்கு இந்த லோ வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைக்குள்ள லோவை க்ளோஸ் வைக்கணும். ரெண்டாவது இன்றைக்குள்ள லோவுக்கு பிலோ மார்க்கெட் போயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, செகண்டு 24,150, 24,200 இது வரைக்கும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. செல் சைடு போச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். 23,950, 960 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆனால் ஒரு புல் பேக்கில் நீங்கள் புட் சைடு எடுக்கலாம். புட் சைடு டார்கெட் 23,900, 23,871, 23,850, 23,800 இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்பிங்கில் பாயிண்ட் கேட்ச் பண்ணுறதுக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். நாளைக்கு சார்ட்டில் லைவில் எப்படி போகுதுன்னு நாளைக்கு மார்னிங் லைவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.